நேயர்களுக்கு அன்பானவர். தொடர்ந்து திருப்பாவை நோன்பு பகுதியில் தொடர்ந்து 22வது நாளாக இன்று பார்க்கிறோம். மார்கழி திங்கள் பரியந்தம் மையத்து வாழ்வீர்கள். இதெல்லாம் நோன்பு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நோன்பு இருந்தால் என்னென்ன கிடைக்கும், ஆடிமழைக்குன்னா மழை அடமழை காலத்தை எப்படி நம்ம நோக்கு இதுக்கு கஷ்டப்படுங்கிறதுக்காக பகவான்கிட்ட கட்டளை விடுறது, அருண பகவானை கட்டளை விடுறது. ஆழிமலைக்கண்ணா நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ச்சியில் வருகிறார்கள். இதற்காக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அப்படியெல்லாம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீரிலிருந்து வெள்ளை இளங்கி வரைக்கும் திரு வீதிகளில் இருக்கக்கூடிய தோழிமார்களை இறக்கிக் கொண்டு பகவானை சேவிக்க ஆண்டாள் பரப்புகிறார். தனி பிரார்த்தனையோட கூட்டு பிரார்த்தனை மிகச்சிறந்தது என்று எல்லோரும் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். அதன் பொருட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறார். அடுத்ததாக நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோவில் காப்போனே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்போனே, எல்லா தொழில்களையும் கூட்டிகிட்டு போய் கோவிலுக்கு போயாச்சு. கோவிலுக்கு எப்படி இப்படிலாம் போகணும், எப்படி இப்படிலாம் வழிபாடு பண்ணணுங்கிற முறைகள்லாம் சொல்கிறாங்க. இறைவனையும் பிராட்டியும் எழுப்புறாங்க. பிராட்டி எழுந்துக்கிறா. அடுத்தது இறைவனை கண்ண பிரார்த்தனை எழுப்புறாங்க. கண்ண பரமாத்மாவை எழுப்பிட்டு இப்போ அவள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறார். அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டீர் கீழே. அங்கன்மான் ஞாலத்து அரசர் அப்படின்னு சொன்னால் துரியோதனாதிகள், பாண்டவர்கள் போன்ற பெரிய பெரிய அரசர்கள் ஊன் கட்டிற்கடியிலே இருந்தார்கள். துரியோதனாதி தலைமாட்டில் உட்காந்துதான் பாண்டவர் கால் மாட்டில் உட்காந்துனா யாரை நான் முதல் பார்ப்பேன், அவன்கிட்ட தான் முதல்ல பேசுவேன் அப்படிங்கிற கதையை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட அரசர்கள்லாம் வந்து உன்னுடைய கட்டிற்கீழே இருக்கிறார்கள். சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலேனா இந்த தாமரை பூ மலர்ந்தும் மலராது, மலர்ந்தும் மலராத அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தாமரை பூ, அந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ள இந்த தாமரை பூ போலே, அது வந்து சிறிய வாயம், சின்ன வாய், கொவ்வை செவ்வாய், அதில் சின்ன வாயம் அமைப்பு போலே. செங்கன் செரிச்சிறிதே எம்மேல் விழியாகும், அது போலவும் செங்கன் செரிச்சிறிதே எம்மேல் விழியாகும். லேசாக கண்ணை திறந்து பாருப்பா, லேசாக பார்த்தா போகும், லேசாக கண்ணை திறந்து பாரு. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், சந்திரனும் சூரியனும் வந்தார் போல. அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், இந்த நாளை எங்கள் நோக்கும்போது எங்கள் மேல் சாபம் விழுந்தேல். எங்களுக்கு சாபம்ங்கிறது கிடையாது. நீ என்னை எப்போ ஆட்கண்டையோ பிறவை பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தான் இல்லை. இருந்தாலும் உன்னைய பிரிஞ்சிருக்கக்கூடிய தாபம் இருக்கே, அதுவே எங்களுக்கு பெரிய சாபம். இந்த சாபத்தை போக்கு, நான் உன்னுடைய சன்னதிக்கு வந்திருக்கோம், ஆபத்தை போக்கு. திரும்பி பார்ப்போமா? அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலைப்பை கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் வெளிய திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்கள். அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிய எங்கள் மேல் சாபம் விழிந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாசனம் இருக்கு. இந்த பாசுரங்கள் ஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பது பம்பு அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். இதே ஒரு பாசுரத்தில் நமக்கு நல்லது எது தீயது எது நமக்கு தெரியாது.
நம்ம ஒரு வரங்களை கேட்கறது கூட நமக்கு வந்து நம்ம ஒண்ணு கேட்க வேலை வேணும்னு கேட்போம். ஏதோ ஒரு வேலைய குடுப்பாரு. அதோட நம்ம நேர தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்று ஆராய்ந்து அருளிருவார். அவர் நமக்கு என்ன செய்யணும்னு ஊன்னு ஓடி வருவாராம். அப்போ நம்ம சன்னதியில போய் நின்னு நம்ம கேட்கலாம். சீரிய சிங்காசனத்தில் போகாமயே கேட்க முடியாது. சன்னதிக்கு போய் அவரை பார்த்து, "நீ உன்னுடைய சிம்மாசனத்தில இருந்து கொண்டு, சிறிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியோம். நல்லது தீயது நாம் அறியோம். நல்லவை நாட்டுக, தீயவை ஓட்டுக, என்னை சரணடைந்தேன்." அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்க வேண்டியது. நம்ம எதுவுமே தேவையில்லை. அவருக்கே தெரியும். நமக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கோ, அதை மட்டும் செய். வேண்டாதத நேரத்தில். நாராயண மங்களானுபவம் நாளை பார்ப்போம். நாளை 23வது பார்ப்போம்.